மேஷம் முதல் மீனராசி வரை எந்த நாளில் விரதம் இருந்தால் வேண்டுதல் நிறைவேறும்? சொல்லுங்க ஐயா உறவுகளுக்கு. ஐயா, விரதம்னு சொன்னாலே குறிப்பா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கம்பல்சரி 12 ராசிக்கும் குலதெய்வ விரதத்தை விடக்கூடாது. மலைவாழ் மக்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலெக்டராக கூட ஆயிக்கங்க, என்ஜினியர் ஆயிக்கங்க, மாநிலத்தில் மிகப்பெரிய பதவி கூட போய்க்கங்க, குழுக்கு சீட்லேயோ அல்லது அருள்வாக்குலேயோ உங்கள் பேர் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு பூசாரியாக மாறணும். மேசராசிக்காரர்களுக்கு தங்கள் வாழ்வில் வெற்றி அடைய இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் அற்புதமான இந்த விரதம் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல, இந்த 12 ராசிக்காரங்க, அதுக்கு நாக்குக்கு காரணமாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. சுக்கிரன் அப்படின்னு நீங்க நம்ம சொந்தங்களுக்கு சொல்லிட்டாலே இந்நேரம் ஒரு சாமியை சொல்லியிருப்பாங்க. இவரு ரிஷபத்துக்கு இந்த சாமியை தான் சொல்ல போறாரு. அவங்க எதிர்பார்க்கிற சாமி தான். 9 பாதம் கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான பௌர்ணமி என்று அருள்மிகு காமாட்சியம், அந்த சிம்மராசிக்காரங்க காமாட்சி அம்மனை கையெடுத்து கும்பிட்டாங்கன்னு வைங்களேன், என்ன கேட்டாலும் கொடுக்குங்க காமாட்சியம். குருஜி பாமணன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. சுகமே சொல்லையா ஐயா, சுகமே சொல்க. ஓம் நமோ நாராயணி. வணக்கம் ஐயா. ஓம் நமோ நாராயணிங்க. ஐயா, விரதம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம அம்மாவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் நாள் எடுத்துக்குவாங்க, அந்த மாதத்துக்கு விரதம் இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்காங்களான்னு தெரியல. பட் இப்போ நிறைய பேர் தங்கள் வேண்டுதல் நிறைவேறணும், அதற்கு ஒரு நாள் சொல்லுங்க விரதத்துக்குன்றாங்க. மேஷம் முதல் மீனராசி வரை எந்த நாளில் விரதம் இருந்தால் வேண்டுதல் நிறைவேறும்? சொல்லுங்க ஐயா உறவுகளுக்கு. ஐயா, விரதம்னு சொன்னாலே உறுதி செய்து கடைபிடித்தல்னு பேர். இப்ப குலதெய்வ விரதம்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு குலதெய்வத்துக்கு ஒரு விரதம். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசம். ஆமா, அவங்க அந்த காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. ஆமா, மாசி மாசம், பங்குனி மாசம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி விருப்ப தெய்வத்துக்கு சில விரதங்கள் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, விருப்ப தெய்வம் இஷ்ட தெய்வம் சொல்றீங்க. ஆமா, விருப்ப தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் முருகர் பயங்கரமா கும்பிடுறவங்க தை மாசம், அதே மாதிரி பங்குனி மாசம், வாரத்துல செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, இந்த மாதிரி எல்லாம் கும்பிடுவாங்க. இல்ல செவ்வாய்க்கிழமை கூட நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை கும்பிடுவாங்க. சில பேர் பாருங்க, ஐயப்பன் விரதம். முந்தியெல்லாம் ஐயப்பன் கோயில் போறதுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 48 தடவை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, மாசம் மாசம் போயிடுறாரு. எப்ப நட திறக்கு நட உடண்டிய அப்படிங்கிற மாதிரி போறாரு. அதுல குறிப்பா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கம்பல்சரி 12 ராசிக்கும் குலதெய்வ விரதத்தை விடக்கூடாது. மாசி மாசமும் பங்குனி மாசம் உங்களுக்கு என்ன குலதெய்வம் அது? இப்ப ராமர் எடுத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாசம் நீங்க என்ன வேலைனாலும் மாத்திக்க மாட்டாங்க. ராமர் கும்பிடுறவங்க புரட்டாசி மாசம் முழுவதும் விரதம் இருப்பாங்க. சனிக்கிழமை விரதத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மார்கழி மாசம் கும்பிடுறவங்க. ஆமா, பாருங்க, சனிக்கிழமை இலையில தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விரதம் இருக்கு. இந்த கோவிந்தனை கும்பிடுறவங்க புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில இந்த சம்போ மகாதேவா அப்படின்னு சொல்லி உண்டியல் எடுத்துட்டு வீடு வீடா போய் கேட்டு அந்த விரதத்தை எடுத்துட்டு வந்து அதுல வர்ற அரிசியில சாப்பாடாக்கி நைட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஐதீகம்னு கேட்டீங்கன்னா, இந்த விரதம் அதுக்கு பேர் வந்து மடிப்பிச்சைன்னு பேர். ஆனா அதெல்லாம் காலப்போக்கில் மாறிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. விரத முறைகள்ல மறைக்கப்பட்ட விரதம். ரெண்டாவது எல்லாரும் கொஞ்சம் பிரிஸ்டீஜ் பாக்குறாங்க. இது எப்படி 80, 85, 90 எல்லாம் பயங்கர எல்லா வீட்டுக்கும் போய் வீடு வீடுக்கு போவாங்க. அது தெருவுக்குள்ளதான். இன்னைக்கும் பாருங்க, நம்ம கம்பள நாயக்கர் இருக்காங்க. 6 மாசம் வீடு, 6 மாசம் காடு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, யார் வீட்லயும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. நல்ல பயங்கர செல்வந்தர்களா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வாக்கு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இப்படி இருக்கணும், உபவாசம்னு பேரு. இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு. நீ இந்த ரூலை கடைபிடிச்சாகணும். இன்னும் சில பேருக்கு பாருங்க, இந்த மலைவாழ் மக்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க கலெக்டரா கூட ஆயிக்கங்க, என்ஜினியர் ஆயிக்கங்க, மாநிலத்தில் மிகப்பெரிய பதவி கூட போய்க்கங்க, குழுக்கு சீட்லேயோ அல்லது அருள்வாக்குலேயோ உங்க பேர் வந்துருச்சுன்னா நீங்க அந்த கோயிலுக்கு பூசாரியா மாறணும். இன்னைக்கு பார்ட் 1ல என்னென்ன பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, எந்த ராசிக்கு எந்த விரதம் இருந்தால் 100% வெற்றி. இப்ப மேச ராசிக்கு வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அருமையான ஒரு விரதம் சஷ்டி விரதம்னு ஒரு விரதம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விரதம் கந்த சஷ்டி விரதம். இது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய விரதம். ஆனால் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டியில விரதம் இருந்தா இன்னைக்கு ஒரு விசேஷம் பாருங்க. இன்னைக்கும் சஷ்டி. இன்னைக்கு நம்ம பேசுற அன்னைக்கு சஷ்டி. பிரபஞ்சம் நம்ம பேசுறத கேட்டுட்டே இருக்குங்க. அந்த முருக பக்தர்களுக்கு சஷ்டி அன்னைக்கு முறையான விரதம். அதாவது நானும் விரதம் இருக்கிறேன், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இல்ல. விரதம்னா பொதுவா நினைச்சுக்கிறாங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிற விரதம் நினைச்சுக்கிறாங்க. அது இல்ல. ஒருவேளை உணவை தவிக்கிறதோ இல்ல
ஒரு நாள் உணவு வைக்கிறதோ அதுதானே விரதம். ஆமா ஐயா, கந்த சஷ்டி கவசம்னு ஒண்ணு இருக்கு. அதை ஒரு நாளைக்கு 6 தடவை படிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு முறை இருக்குங்க. அதுதான் அந்த விரதத்துக்கு போனோம்னா அது பெருசா போயிடும். அதனால மேசராசிக்காரர்களுக்கு தங்கள் வாழ்வில் வெற்றி அடைய இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1, இவர்களுக்கு அற்புதமான கந்த சஷ்டி விரதம் எப்பேற்பட்ட வெற்றியும் தந்துவிடும். வழக்குகளில் வெற்றி, குழந்தை பாக்கியத்துக்கு வெற்றி. பொதுவாகவே சஷ்டியில ஒரு விரதம் இருந்து தோல்வியே கிடையாதுங்க. சஷ்டியில விரதம் அகப்பையில கிடைக்கும்ன்றாங்கல்ல. அதுக்கு பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு அந்த ரகசியத்தை இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. உனக்கு எழுதும் போது ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு. என்ன எழுதும்போது ப்ரீ ரிட்டன் cannot be ரீ-ரிட்டன் சொல்லுவாங்க. அப்ப இந்த விரத முறைகளே தேவையில்லையே. அந்த ப்ரீ ரிட்டன் ஏதோ ஒன்று, அந்த ஏதோ ஒன்று கிடைக்காமல் கஷ்டப்படுகிறாய். சஷ்டி விரதத்தில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடையும். மாதத்துல சஷ்டி கந்த சஷ்டி விரதம் சேர்த்து இருக்கணும். வருஷம் நீங்க வருஷத்துல இருந்து பாருங்க, ஒரு வருஷம் நம்மளுடைய சொந்தங்கள் எழுத சொல்லுங்க, உறவுகள் எழுத சொல்லுங்க, பார்க்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க, கந்த சஷ்டி சொல்ல சொல்லுங்க. அந்த விரத அன்னைக்கு மேசராசிக்காரங்க எந்த விதத்திலும் அவர்கள் வேண்டுதல் இரட்டிப்பாக வெற்றி பெறும். சிங்கிள் சக்சஸ் இல்ல, டபுள் சக்சஸ். ஏன்னா இந்த மேசத்திற்கு சஷ்டி விரதம் அவ்வளோ பவருங்க. நல்ல நீட்டா உங்களுக்கு முருகப்பெருமான் எந்த கடவுளுக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை முருகப்பெருமான் சொல்லிடுறான். முருகன் இருப்பிடமே உன் முகத்தில் ஆகும் அப்பாங்கிறான். இப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. முருகன் முகத்துல குடியிருப்பான். நீங்க போற காரியம் சக்சஸ் ஆகாம இருக்குமா? இதுதான் முருகனுக்கு சொல்லப்பட்ட மந்திரம். அதே மாதிரி முருகனுடைய நிறைய இருக்கு. அதை பக்தியுடன் பாராயணம், வேல் பாராயணம், அப்புறம் நிறைய இருக்கு. முருகரை பத்தி சொல்லணும்னா கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ். திருப்புகழ்லாம் ஒரு பாட்டை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பாட்டு பாருங்க. முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருபரன் ஓடும் முக்கட்பர மட்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவருமாம். என்னங்க இதெல்லாம் இப்படி பழ முடியும்? எப்படி? அந்த மாதிரி முருகப்பெருமானினுடைய கீர்த்தனைகள், பாடல்கள், ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டை நீங்க பாடுறது உள்ளம் உருகி பாட வேண்டும். மனப்பாடம் பண்ணி இந்த நம்ம இதுல 10ஆம் கிளாஸ்ல 11ஆம் கிளாஸ்ல மனப்பாடம் அப்படி அங்க அவனை நினைக்கணுங்கிறான். சொல்ல சொல்ல இனிக்குதையாங்கிறான். அப்படின்னா என்னன்னா, அந்த ஆனந்தத்தோட விரத முறைகள் இருப்பதை விட அனுபவிச்சு இருக்கணுங்கிறான். அந்த விரத முறையோட சஷ்டி விரதத்துல மேசராசிக்காரர்கள் தங்கள் கோரிக்கைகளை முருகப்பெருமான் காலடியில் சமர்ப்பித்தால் அவர்களை மிகப்பெரிய இடத்தில் வச்சு அழகு பார்ப்பார் முருகன். நிச்சயமாங்க. ரிஷபராசி ஐயா, ரிஷபராசி ஒரு அருமையான ராசி, தங்க ராசி. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ 2வது ராசி. பணம், மனசு, வாக்கு, குடும்பம். இந்த விரதம் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல, இந்த 12 ராசிக்காரங்க, அதுக்கு நாக்குக்கு காரணமாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. இந்த ராசியில ரொம்ப அற்புதமான ராசி, ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ராசி. ரிஷபராசிக்காரர்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் வெற்றி மேல் வெற்றி அனுபவிப்பார். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இந்த ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு விரதம்னு என்று பெயர். ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படின்னா விரதமா ஒழுக்கமா இருக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நான் ஒரு அழகா பார்க்கறதுக்கு இப்ப நிறைய பேர் பாருங்க, சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இயற்கையில் அவர்களுக்கு இறைவன் ஒரு வரத்தை கொடுத்துருப்பாரு. ஆனா பாருங்க, சினிமாவில் ஜொலிச்சிருவாங்க. நிறைய எப்பேற்பட்ட வெற்றி பெற்றவர்களையும் பாருங்க, அவரு இயற்கையா ராம பக்தருங்க, இயற்கையா இந்த பக்தருங்க, அந்த பக்தர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு நீங்க நம்ம சொந்தங்களுக்கு சொல்லிட்டாலே இந்நேரம் ஒரு சாமியை சொல்லியிருப்பாங்க. இவரு ரிஷபத்துக்கு இந்த சாமியை தான் சொல்ல போறாரு. அவங்க எதிர்பார்க்கிற சாமி தான் நாராயணி. நாராயணினா யாருங்கன்னா மகாலட்சுமி, மகாவிஷ்ணுவினுடைய பெண் வடிவம். நாராயணியை ஓம் நமோ நாராயணி சொல்ல சொல்ல சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே ஸ்திரீ அம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதி. இவங்க எப்போ தெரியுமா விரதம் இருக்கணும்? அவங்களுக்கே தெரியும். வெள்ளிக்கிழமை தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பழைய காலத்தில் நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரைடே பெண்கள் வரக்கூடிய ஸ்கூலுக்கு வருவாங்க. நம்மளை பார்க்கும்போது நம்ம கூட படிக்கிறவங்க வாத்தியார் சார் அவ்வளவு ஒரு தெளிவான பக்தி மயத்தோடு இருப்பாங்க. மற்ற நாட்கள் எப்படியோ, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இந்த நாளில் மல்லிகைப்பூ அம்பாளுக்கு வாங்கி கொடுத்து, முடிஞ்சா வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுக்கலாம். இல்லைன்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம்னு ஒன்று இருக்குங்க. இதை படித்து பணத்துக்கு கஷ்டப்பட்டவங்களை நீங்கள் காமிக்கவே முடியாது. இல்லைங்க, கனகதாரா படிங்க. லக்ஷ்மியினுடைய இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம்
மகாலட்சுமி அஷ்டோத்திரம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உன் பிரகிருதி நமேன்னு வரும். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடலாம். அதை சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் செல்வம் சேரும், குழந்தை செல்வங்கள் சேரும், மகிழ்ச்சி கிடைக்கும், மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும், முகம் பிரகாசமாகும். எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கொடுக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி விரதம் ரிஷபராசி. ஐயா மிதுனத்துக்குங்க? ஐயா மிதுனம் அற்புதமான ராசிங்க. மிதுனம் அப்படின்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு பெருமாள். இந்த பெருமாள் வழிபாட்டுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சனிக்கிழமை விரதம் உகந்தது உண்மை. ஆனால் இந்த பெருமாள் புதன்கிழமை வழிபாடு செஞ்சு பாருங்க, மிக பிரமாதமா இருக்கு. பெருமாள்ல 10 அவதாரம் இருக்கு. உங்களுக்கு எந்த அவதாரம் பிடிச்சிக்கோ நீங்க வணங்கிக்கலாம். லக்ஷ்மி நரசிம்மரா, லக்ஷ்மி நாராயணனா, சூரிய நாராயணனா, சந்திர நாராயணனா, நிறைய அவதாரங்கள் இருக்கு. அதுல வராகரா, இதெல்லாம் எதை பொறுத்துன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்க வணங்கிக்கலாம். சார் நான் கௌளவ கர்ணம் சார், வராகர் தான் சார் எனக்கு பிடிச்சிக்க. இல்லை சார் நான் வந்து பவகர்ணம் சார், சிங்கம் பிடிச்சிக்கோ, நரசிம்மர். ஆனா இந்த புதன்கிழமையில பெருமாளை கும்பிட்டவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அதிலும் மிதுன ராசியாக பிறந்து மிதுன ராசியில மிருகசீடம் 3 4, திருவாதிரை 1 2 3 4, புனர்பூசம் 1 2 3 இந்த பாதங்களில் பிறந்து எந்த பெருமாளை வழிபட்டாலும் மிகச் சிறப்பாக இருக்கும். எல்லா பெருமாளுக்கும் அஷ்டோத்திரம் உண்டு. அஷ்டோத்திரம் எல்லா பெருமாளுக்கும் உண்டு. உனக்கு பிடிச்ச பெருமாளை சொல்லலாம். வராக அஷ்டோத்திரம் சொல்லிக்கலாம், நரசிம்மர், உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அது சொல்லிக்கலாம். எது வேணுமோ உனக்கு சொல்லிக்கோ. சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில புதன்கிழமை விரதம் பெருமாள், சனிக்கிழமை இருக்கிறது உங்க எக்ஸ்ட்ரா. புதன்கிழமை நீங்க பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய, நெய் தீபம் போட்டு அந்த பெருமாளை வணங்கிட்டு, பெருமாளை வணங்குறதுல ஒரு முக்கியமான விஷயம், எடுத்த உடனே முகத்தை பார்க்கக்கூடாது. பாதம், நீங்க எந்த பெருமாள், அமர்ந்த பெருமாள், நின்ற பெருமாள், கிடந்த பெருமாள், பாதத்தை பாருங்க, அதுவே போதும். பாதத்தை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு மேலே வேற எதையும் பார்க்க வேண்டியதே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பெருமாள் முகத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி பெருமாள் வழிபாடுகள் மிதுன ராசிக்கு புதன்கிழமையில் வழிபாடு செய்து பாருங்கள். அஷ்டோத்திரம் சொல்லியே ஆகணும். சும்மா நான் விரதம் இருக்கிறேன், புதன்கிழமை விரதம் இருக்கிறேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேங்கிறத விட புதன்கிழமைகளில் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்யுங்கள். ஐயா இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு, செய்யறது நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம். இந்த ரெகுலாரிட்டின்னு ஆமா ஆமா அதான் முக்கியம். அதாவது 2 நாள் இருந்தேன், அப்புறம் 2 வாரம் இருந்தேன், விட்டுட்டேன் அப்படின்னா அது வேஸ்ட் ஆகும். புதன்கிழமையில அசுரர்கள் விரதம் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அசுரனுக்கே ஒரு வரம் கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்க மாட்டாங்களா? கெட்டது செய்யறவனே வரதம் கேட்கறான். இதை விட நம்ம சிவபெருமான் எடுத்துக்கங்க, கடகராசிக்கு வரும்போது வரும். அந்த சிவபெருமான் எப்படி வரம் கொடுப்பாருங்கிறத சொல்லுவோம். இந்த மிதுன ராசியில பாருங்க, டைம் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மார்னிங் 6 to 7 எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள், அது போய்க்கோங்க. 7 to 8 கம்ஃபர்டபுள், உனக்கு எதுவோ. ஆனால் அது ரெகுலாரிட்டி மாறக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவை வணங்குவது உங்களுக்கு மிக பொருத்தமா இருக்கும் மிதுன ராசிக்காரர். அதாவது புதன்கிழமை விரதம் இருந்து மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணணும், இதுதான் சாராம்சம் இல்லைங்களா? மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணணும். இப்போ உங்களுக்கு பவகர்ணம்னு வச்சுக்கோங்க, நீங்க நரசிம்மரை வழிபடுங்க, கௌளவ கர்ணம் வராக வழிபடுங்க, இந்த மாதிரி மாத்திக்கலாம். பெருமாள் புதன்கிழமை. நிச்சயமா நிச்சயமா. கடகத்துக்கு எந்த நாளில் விரதம் இருக்கணும் ஐயா? கடகத்தை எடுத்துட்டீங்கனாலே, கடகம் என்ன வீடுங்க சொல்லுங்க? அமிர்தம், கடல்யா, அமிர்தம். அமிர்தம் என்னைக்கியா கிடைச்சது? பிரதோஷத்தின்னைக்கு. அதுலேயும் இந்த கடக பிரதோஷம் இருக்கு பாருங்க, திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சுட்டா நான் ஜெயிச்சிட்டேன்னு நமக்கு போடுவாங்க. அந்த அளவுக்கு கடகராசிக்கு சிவபெருமானுடைய விரதம். இந்த சிவபெருமான் மாதிரி நம்மளைத்தான் இவன் அழிக்க போறான்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் இவன் என்ன கேட்குறான்? வரோம், என்ன வரம் வேணும்? யார் தலை மேலே வச்சாலும் பாஸ் நீங்க வந்து சாம்பலா போடும். அப்படியா, சரி இந்தா ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்க ஓடுற. இது தெரியாதா சிவபெருமானுக்கு? ஆனா என்னன்னா, உன் பக்தியை மெச்சினேன், கேட்ட வரம் தருகிறேன். இதுல சிவபெருமானுக்கு சமம் சிவபெருமானே. அப்ப கடகராசியில உங்களுக்கு பிரதோஷ விரதம், சோமவார பிரதோஷம். பிரதோஷம் எல்லா நாட்கள்லையும் வரும், மகா பிரதோஷம்ங்கிறது சனிக்கிழமை வரும். ஆனா திங்கட்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷத்தை கடகராசிக்காரங்க அனுசரிச்சாங்கன்னா அடடா கேட்ட வரம் கிடைக்கும். கேட்டதும் கொடுக்கறதுக்கு அந்த சிவபெருமான் காத்திருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர். இதுல சிவபெருமானை கும்பிடுறதுல பர்ஃபெக்ட் இருக்கணும். தயவு செஞ்சு ருத்ராட்சம் அணியாமல் நீங்கள் ப்ரே பண்ணக்கூடியதுல எந்த வித பிரயோஜனம் இல்லை. பஞ்சமுகம், பஞ்சமுகத்தில் இருக்கக்கூடியதை போட்டுக்கலாம். ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ருத்ராட்சம் இல்லாத சிவ வழிபாடு செல்லாது. ஐயா சிம்ம ராசிக்கு எந்த நாளில் விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நினைச்சு விரதம் இருக்கணும்? ஐயா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பௌர்ணமியை தொடர்ந்து விரதம் இருக்கணும். தொடர்ந்து நீங்க வாழ்நாள் முழுவதும் பௌர்ணமி விரதம் சிம்மராசிக்காரன் இருக்க ஆரம்பிச்சுட்டா வேற லெவல். பௌர்ணமியில
எல்லா தெய்வங்களுக்கும் உச்சாடனங்கள் இருக்கும், எல்லா தெய்வத்துக்கும். சிம்மராசிக்காரங்க எந்த தெய்வத்தை கும்பிடுறது அப்படின்னு கேட்டா, சிம்மராசியில மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்தரம் 1 பாதம் கொண்ட அந்த ராசி மண்டலத்துல இந்த 9 பாதம் கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான பௌர்ணமி என்று அருள்மிகு காமாட்சி அம்மன். அருமை. அந்த சிம்மராசிக்காரங்க காமாட்சி அம்மனை கையெடுத்து கும்பிட்டாங்கன்னு வைங்களேன், என்ன கேட்டாலும் கொடுக்குங்க காமாட்சி அம்மன். அந்த அம்மாவுக்கு பேர் என்னன்னா காமாட்சின்னா ஆசைகளை நிறைவேற்றும் தெய்வம். உனக்கு என்னப்பா வேணும்? இல்லைங்க, குழந்தை வர வா. நீங்க இதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயங்களை சொல்றோம்னா எப்ப யாருக்கிட்ட போய் கேட்கணுங்கிறது ஒரு முக்கியம் இருக்கு. அதனாலதான் சடசிதி புண்ணிய காலம்னு ஒண்ணு இருக்கு, விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு ஒண்ணு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம். நம்மளா போய் நம்ம இஷ்டத்துக்கு கும்பிடக்கூடாது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்குன்னு ஒரு காலண்டர். அந்த காலண்டர் என்ன சொல்லுது? பௌர்ணமி தினங்களில், பௌர்ணமி இருக்கும்போது, இந்த பௌர்ணமின்னு வரும்போது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய உதயத்தில் பௌர்ணமி திதி வருது பாருங்க, அன்னைக்கு தான் பௌர்ணமி. அந்த திதி அன்னைக்கு நீங்க போய் காமாட்சி அம்மனை வணங்கி, காமாட்சியோட அஷ்டோத்திரம் அழகா இருக்கும். நினைச்சாலே அந்த அம்பாளினுடைய அனுகிரகம் ரொம்ப பிரமாதமா சிம்மராசிக்காரங்களுக்கு கேட்ட வரம் தரும், வரத்தை தர காத்திருக்கிறார். நிச்சயமாங்க, நிச்சயமா நிச்சயமா. கன்னிராசிக்காரர்கள் எந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபடும்? கன்னிராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் பிடிச்ச ஒரு தெய்வம். அவர்தான் அற்புதமான, எந்த காரியத்திற்கும் முதல் வேலை நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விநாயக பெருமான். ஏங்க அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, விநாயகர் பிறந்தது அஸ்த நட்சத்திரத்தில். விநாயகர் பிறந்தது அஸ்த நட்சத்திரத்தில். அந்த கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய 9 பாதங்கள், உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2, இந்த பாதங்களில் கன்னிராசி மண்டலத்தில் பிறந்தவர்கள் அருள் தரும் விநாயகர். விநாயகர்ல நிறைய விநாயகர் இருக்காங்க. ஆமாங்க, வரசக்தி விநாயகர் இருக்காங்க, வரம் தரும் விநாயகர் இருக்காரு, பஸ் ஸ்டாண்டு விநாயகர் இருக்காரு. விநாயகருக்கு மட்டும் எந்த இடத்துல வைக்கிறோம் அந்த இடத்துக்கு பேர் வச்சிடறாங்க. ஆமா, அந்த விநாயகர்ல சென்னையில போஸ்ட் ஆஃபீஸ் விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்காரு. ஆமா, அதே மாதிரி டெக்கு பிள்ளையார்னு ஒன்று இருக்காங்க, மெடிக்கல் ஷாப் விநாயகர்னு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. ஆனா இதெல்லாம் செல்ல பேர். ஏன்னா அவருக்கு என்ன பேர் வச்சாலும் அவர் ஒத்துக்குவார். எங்க இங்க உட்கார வைக்கிறீங்களா, உட்காந்துக்கலாம். அங்க உட்காரணுமா, உட்காந்துக்கிறேன். தங்கத்துல கட்டுறீங்களா, நம்ம நாராயணி அம்மா கோயில்ல பாத்தீங்கன்னா வெளியில வைடூரியம், அந்த வைடூரியம், அந்த வெள்ளி விநாயகர் என்ன அழகு. இது மாதிரி சரி, அங்க போனா தங்கத்துல விநாயகர். எங்க கேட்டீங்கன்னா நம்ம ஈச்சனாரியில தங்கத்துல விநாயகர் செஞ்சு அந்த விநாயகர் இதுல வருவார், ஊர்வலம் வருவார். பிள்ளையார்பட்டியில தங்க கவசம். இந்த மாதிரி அதாவதுங்க, விநாயகரை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஈரப்பத விநாயகர்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரப்பாசானம்னு சொல்லுவாங்க. நம்ம திருநீர்மலை இந்த மாதிரி அந்த விநாயகரை கும்பிடுறதுல இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் விலகும், வேண்டுதல்கள் சரியாகும். எப்போ? யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. சதுர்த்தி, சங்கட ஹர சதுர்த்திங்களாம். அது கரை இல்லை, சங்கட அற சதுர்த்தி. அதாவது ஹரம் அப்படின்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். சங்கடத்தை வேரோடு அழிக்கக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. அதனாலதான் அவருக்கு அருகம்புல் வைக்கிறோம். சங்கடத்தை வேரோடு அறுக்கக்கூடிய அற்புதமான விரதம் சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதம் இருந்தாங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றி தர ஆர்வமுடன் காத்திருக்கிறார். இந்த கணபதியை பத்தி சொல்லும் போது 108 கணபதி தான் கரெக்டான கணபதி. அஸ்வினி 1க்கு ஒரு கணபதி, அஸ்வினி 2க்கு ஒரு கணபதி. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரேவதி 4ஆம் பாதம் வரைக்கும் 108 கணபதி இருக்காங்க. இந்த 108 கணபதிகளில் உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்குமா இல்லையா? கன்னிராசிக்கு ஒரு லக்னம் இருக்கும், ஏதோ ஒரு லக்னம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடக லக்னம், ஆயில்யம் 1ஆம் பாதத்துல ஒரு அவங்களுக்கு லக்ன புள்ளி இருந்தால் அந்த கணபதியை கும்பிடுங்க. வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு. நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை, கணபதி காத்திருக்கிறார். சூப்பருங்க, சூப்பருங்க. எனக்கு ஜாதகம் இல்லைன்னு பொதுவா விநாயகர் நினைச்சு வரதா இருக்கலாம். இல்ல, கன்னிராசியா இருந்தா மட்டும்தான் இது. இல்லைங்க, எனக்கு ஜாதகம் இல்ல, ராசி மட்டும் தான் தெரியுது. ஜாதகம் இல்ல அப்படின்னா பொதுவாக ஒரு விநாயகர் நினைச்சு வரதா இருந்துக்கலாம்ல. ஆனா பாருங்க, விநாயகருக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் ஒரு மனுஷன், எனக்கு ஜாதகம் இல்லை, ஒண்ணும் இல்லை, விநாயகர் கும்பிட்டு அவ்வளவுதான். தும்பிக்கை ஆழ்வாரை கும்பிட்டு. நிச்சயமாங்க, நிச்சயமாங்க. துலாம் ராசிக்கு எந்த நல்ல விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நினைச்சு வரதா இருக்கும்? துலாம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி. மிருகசீரிடம் 3 4, அதே நேரத்தில் சுவாதி 1 2 3 4, அதே நேரத்தில் விசாகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ராசி மண்டலம் துலாம். காலபுருஷனுக்கு 7வது வீடா இருக்கக்கூடிய இந்த இடத்துல வணங்க வேண்டிய தெய்வம் எல்லாருமே பாருங்க, இந்த துலா ராசிக்கு செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாள், காளி தேவி, காளிகாம்பாள், காளி ஒண்ணுதாங்கயா, கேட்ட உடனே வரத்தை தரது. காரண காரியம் இல்லாமல், என்னப்பா இது தப்புப்பா, ரைட்டு,
என்ன வேணும்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். ரைட், போ. கொஸ்டின் இல்லாம உங்களுக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆகிறதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இமீடியட்டா தரக்கூடிய ஒரு விஷயம் காளி. காளிகாம்பாளுடைய அருளை பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டோத்திரம் காளிகாம்பாள் அற்புதமா வேலை செய்யும். காளியில நிறைய காளி இருக்குங்க. உங்களுக்கு எந்த காளி பிடிச்சிருக்கோ நீங்க இருந்துக்கங்க, அதுல ஒன்றும் தப்புக்கு இல்லை. சில பேர் கேட்குறாங்க, ஐயா வக்ர காளியம்மன் வணங்கிக்கங்க, வக்காளியம்மன் வணங்கிக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. துளாராசியில பிறந்துட்டோம், எங்களுக்கு ஒரு காரியம் நிறைவேறணும், வீடு கட்டிட்டு இருப்போம், அது நல்லபடியாக நடக்கும், எதுவாக இருந்தாலும் சரி. இதுல சில பேர் கர்ப்பிணி பெண்கள் துளாராசியா இருப்பாங்க. இந்த பெண்ணுக்கு பயம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கும்போது. அப்போ உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள்ல நிறைய இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளை காளியை வேண்டிக்கிங்க, அம்மா எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு வேண்டிக்கிங்க. வேண்டிட்டு விரதம் இருக்கணும். இப்போ ஒருத்தன் 10th படிக்கிறான், ஒருத்தன் +2 படிக்கிறான், துளாராசியில காளியை வேண்டிக்க, படிச்சுக்க, எழுதிக்க. அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிச்சயமாங்க. விருச்சிக ராசிக்கு எந்த நாளில் விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஐயா, இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் பொதுவா நான் சொல்றேன், காலபுருஷனுக்கு 8வது ராசி. அதிகமாக ஜோதிடத்தில் ஆர்வமும் ஆய்வும் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த விருச்சிக ராசியில வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதற்கு இந்த வீட்டில் சந்திரன் நீச்சமாகிறார். அப்போ இவங்களுக்கு இயற்கையாவே சந்திரன் நீச்சமாயிருக்கு. அப்போ அமாவாசை, பூமியில் சந்திரனுடைய கதிர்வீச்சுகள் இல்லாத நாட்களில் அமாவாசை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். அதுல இவர்களுக்கு உலக வழக்கப்படி அமாவாசையில் கருப்பணசாமி, கருப்பணசாமியில என்னென்னமோ கருப்பணசாமி, 18ஆம் படி, சங்கிலி கருப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த கருப்பணசாமியை வணங்குறது அல்லது அருவா ஏந்திய தெய்வங்கள் எதுவா இருந்தாலும் சரி. காலபுருஷனுக்கு 8வது ராசியா இருக்கிறதுனால காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய கருப்பணசாமி இந்த தெய்வத்தை வணங்கினாங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை தந்துருவாங்க. நிச்சயமாங்க, நிச்சயமா. அருமை. ஐயா, தனுசு ராசிக்கு எந்த நாளில் விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நினைச்சு வழிபடணும்? ஐயா, தனுசு ராசின்னு எடுத்துட்டீங்கனாலே நம்ம சொல்ல வேண்டியது இல்லையா? ஏன்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசியில சொல்லின் செல்வன் அஞ்சனா கற்ப சம்பூதம் அந்த ஆஞ்சநேய பிரபு அவரை வணங்கினா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஆனா சனிக்கிழமையில வணங்கணும். சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேய பிரபுவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விரதம். அதுலயும் ஆஞ்சநேயருக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல எது பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, ஹனுமன் சாலிசான்னு ஒன்று இருக்கு. அதை கேட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அந்த ஹனுமன் சாலிசா பத்தி உங்களுக்கு தெரியும். அதாவது துளசிதாசர் இயற்றியது. அதுலேயும் இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. அந்த துளசிதாசருக்கு காவலாக ஹனுமன் போறார். அப்படி ஹனுமன் போகும்போது ராமநாமம் சொன்னாலே அங்கே ஆஞ்சநேயர் வந்துடுவார். இந்த துளசிதாசர் என்ன பண்றாருன்னா, ஹனுமன் ராமநாமம் சொல்ல சொல்ல ஹனுமனுக்கு என்ன கட்டளைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க துளசிதாசருக்கு தெரியாமல் அவரை காவல் காக்க வேண்டும். இவர் ராமநாமம் என்ன பிரதட்சணம் ஆயிடுவார். துளசிதாசருக்கு சாக்காயிடும். என்னன்னு கேட்டா, நீங்க போய் எனக்கு காவல் இருக்கிறதா, என்னது இது நியாயம் அப்படின்னு சொல்லி திட்டி பாடுற பாடல். திட்டினா அன்பால திட்டி. இந்த தமிழ்ல சொன்னோம்னா பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா என்னப்பா அப்படின்னு கேட்க, அது மாதிரி ஆஞ்சநேயரை திட்டி அன்பாக திட்டி பாடப்பட்ட பாடல் ஹனுமன் சாலிசா. இதை பாடிட்டு சனிக்கிழமைகள்ல தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை அன்பாக ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டா, விரதம் இருந்து கேட்டா, விரதம் தான் முக்கியம். விரதம் இருந்து சனிக்கிழமையில் ஹனுமன் சாலிசா பாடி அன்பாக தங்களுடைய செஞ்சு குடியா அப்படின்னா சீக்கிரம் இவங்களுடைய ஜாதக பிராப்தப்படி 1 வருடத்தில் நடக்க வேண்டியதை ஹனுமன் விரைந்து கொடுப்பார். ஐயா, மகர ராசிக்காரர்கள் எந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஐயா, மகர ராசி அப்படின்னு வந்துட்டாலே அதை என்ன சொல்றாங்கன்னா, ஜீவசமாதி. மகர ராசியில ஒரு கிரகம் இருந்தாலே உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ஜீவசமாதியா இருக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதை வண்ணாந்துறையா சொல்றாங்க, அப்புறம் சுடுகாடா சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க. காலபுருஷனுக்கு 10 இருக்கிறதுனால 10. நீங்க காலபுருஷனுக்கு 10 சம்பந்தப்படும் போது ரொம்ப கவனமான ஒரு தெய்வத்தை வணங்கணும். அந்த தெய்வத்தை வணங்க வணங்க உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள், மகரத்தில் பிறந்தவர்கள் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. அப்ப இவங்களுக்கு பெரிய தடையா இருக்கிறது செல்வம். செல்வம், இவர்கள் விரத முறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அருள்மிகு கோடி சுவாமிகள். எல்லாத்துக்கும் கோயில் தெய்வம் கொடுத்து உங்களுக்கு சித்தர்கள் தான். ஆமாங்க, இவங்களுக்கு சித்தர்கள். தனக்கு பிடித்த சித்தர்களை வணங்கலாம், அல்லது கோடி சுவாமிகளை நாங்கள் வணங்கிக்கிறோம்னா வணங்கிக்கலாம். இது எப்படி வணங்கணும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எளிமை, ரொம்ப எளிமை. மகர ராசிக்கு சனிக்கிழமைகளில் நீங்க அவர் படத்துக்கு சாக்லேட் வாங்கி வச்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், விரதம் இருந்துட்டு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ பெரிய இடத்துக்கு போறீங்களோ அவ்வளோ பெரிய இடத்துக்கு வரும். நினைத்ததை வெற்றி தரும் பரிகாரம், நினைத்த விஷயங்களை
உங்களுடைய வேண்டுதல்களை பயபக்தியுடன் சுவாமிகளை வணங்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம வந்து எப்படி கும்பிடணும்னு சொல்லுவோம். இந்த சாமிக்கு உங்களுக்கு மனசுல எப்படி கும்பிட தோணுதோ அது மாதிரி கும்பிட்டுக்கலாம். அருமைங்க. ஏன்னா சித்தர்களுக்கு வந்து சூட்சம வடிவில் இருப்பவர்கள், விரைந்து வந்து பலனளிக்கக்கூடியவர்கள். சித்தர்கள் ஒருவர்களுக்கு மட்டுமே எழுதின எழுத்தை மாற்றி எழுத முடியாதுன்னு, அந்த எழுதுற வல்லமை சித்தர் புருஷர்களுக்கு மட்டுமே உண்டு. அருமைங்க. 18 சித்தர்கள்ல நீங்க யாரை வேணாலும் கும்பிடலாம், அல்லது இந்த கோடி சுவாமிகளை கும்பிட்டு சாக்லேட் வச்சு கும்பிட்டு. அருமைங்க. ஐயா, கும்பராசி எந்த நாளில் விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நினைச்சு வழிபடணும்? ஐயா, கும்பராசி எடுத்துட்டீங்கன்னா காற்று ராசி. அதுல சிவன் ராத்திரி, மாத சிவராத்திரி. ஆமா, மாத சிவராத்திரி வரும். மாத சிவராத்திரியும் இருக்கணும், வருட சிவராத்திரியும் இருக்கணும். சிவராத்திரி விரதம் இருந்து அன்னைக்கு தூங்க கூடாதா? தூங்கலாம். மாத சிவராத்திரிக்கு தூங்கிக்கலாம், வருட சிவராத்திரிக்கு மட்டும் தூங்கக்கூடாது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அதை பத்தி நம்ம ஒரு தடவை பேசுவோம். ஆனா மாத சிவராத்திரிகள் மாசம் மாசம் வரும். சிவன் ராத்திரியில வணங்கி சிவபுராணத்தை மகிழ்ந்து சொல்லணும். அதை நீங்க சிவபுராணம் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா, சிவன் ராத்திரி அப்படிங்கிறதுல சிவபுராணத்தை இருந்து கும்பராசிக்கு ரொம்ப அற்புதமான விரதம் இருந்தால் நீங்கள் வேண்டுதல்கள் உடனடியாக கிடைக்கும். சிவனை நினைச்சு விரதம் இருக்கணும். ஆமாங்கய்யா. அதுல நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, வில்வார்ச்சனை செஞ்சுக்குவான்னு கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, வில்வார்ச்சனையினுடைய பலன் பாருங்க. திரிதலம், திரிகுணாகாரம், திரிநேத்திரம், சத்ருயாயுதம், திரிஜென்ம பாப சந்தானம். என்னப்பா 3 ஜென்மத்தில் என்னென்ன பாவம் செஞ்ச? சரி, அதுக்கு ஒரு விமோச்சனை என்ன? ஏக வில்வம் சிவார்ப்பணம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அற்புதமா சிவபுராணத்தை சொல்லி இந்த வில்வார்ச்சனை செஞ்சு பாருங்க, மிகப்பெரிய வெற்றிக்கு போயிடுவாங்க கும்பராசிக்காரங்க. ஐயா, தொடர்ச்சியா மீனராசி எந்த நாளில் விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஐயா, மீனராசி ஒரு அற்புதமான ராசி. காலபுருஷ 12வது ராசி. பூரட்டாதி 1 பாதம், உத்திரட்டாதி 4, ரேவதி 4. இங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அற்புதமான தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆகாயத்திலிருந்து கிடைக்க போகுது. ஏகாதசின்னு பேர். ஏகாதசி விரதம் மாசத்துக்கு வர்ற ஏகாதசி அன்னைக்கு எல்லா ஏகாதசியிலையும் விரதம் இருக்கணும். ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும். யாருன்னு சொல்லுங்க? ஐயா, என்னால் விரதம் இருக்க முடியாது, நான் மீனராசியில பிறந்துட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து வெற்றி அடையணும். ஏகாதசி அன்று பசுமாட்டுக்கு நீங்க அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, அல்லது வேற ஏதோ வாங்கி கொடுங்க. இது ஒரு விரத முறை. என்னால் இருக்க முடியுங்கிறவங்க இருக்கலாம். சார், என்னால் ஏகாதசி விரதம் இருக்க முடியாது, வியாழக்கிழமைகளில் பெருமாளை நினைச்சு பெருமாளோட அஷ்டோத்திரங்கள் சொன்னா கண்டிப்பாக இவர்கள் ஏங்கி நிற்கும் எந்த பிரச்சனையா இருக்கலாம், இந்த கதவை திறந்து விட்டேன்னா நான் எங்கேயாவது டெவலப் ஆயிருந்தேன், இதை திறந்து விடு அப்படின்னு சொல்லி நின்னா அதுக்கு ஏகாதசி விரதம் இம்மீடியட்டா ஆக்டிவேட் ஆகும். நிச்சயமாங்க. நெஞ்சார்ந்த நன்றி ஐயா, சுகமே சொல்லு. நன்றி.